வணக்கம் and welcome back to our channel 7 Beauty Talk. இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது கடலை மாவு தி பெஸ்ட் ஸ்கின் whitening பேக் தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதுலயே இதுதான் ரொம்ப பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம்லயே தெரிஞ்சுக்குவீங்க இது எந்த அளவுக்கு ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணுது, எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் க்ளோ வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பவுல்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக இருக்கிற கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்ல கெட்டியான தயிர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹனி வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிம்பிள் ஸ்கின் ஹனி வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹனி மட்டும். என்னோடய ஃபேஸ் வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக டல்லாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்ல டேனாக இருக்குது, க்ளோ இல்லை. ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஃபேஸ் வந்து எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்கின் whitening கடலை மாவு பேக் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் தக்காளி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த பேக்கு வந்து கடலை மாவுலே பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க ஹனி மஞ்சள் ரொம்ப சிம்பிளான பேக் தான். பட் வந்து கடலை மாவோட ஃபுல் பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும், நல்ல ஒரு க்ளீனிங்கும் கொடுக்கும். ஃபேஸில் வந்து நல்லா திக் லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா திக் லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ஏன்னா கடலை மாவு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம ஃபேஸில் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நல்லா வந்து செமி லிக்விடாக வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், பேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ எனக்கு பாருங்கள், அப்படி நான் வைக்கும்போது தண்ணி வந்து லைட்டாக ஒழுகுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கடலை மாவு வந்து போட்ட உடனே கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அகைன் வந்து திக்கான லேயராக திருப்பியும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக திக்காக போட்டதுக்கப்புறம் இதை வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. நம்மளுக்கு இது ட்ரை ஆக 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு ஒரு அளவு மட்டும் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு, அப்போ அது தண்ணியாக இருக்கும்ல, அப்போ வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். இன்னுமே சாஃப்டாக ஸ்கின்னில் வந்து செட்டாக இருக்கும் நல்லா. ஸோ லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து மைல்டாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் ஆகும். நல்லா ஜென்டலான ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கும். உங்களுக்கு இதிலே ஸ்க்ரப் வேணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் என்னோடய ஸ்கின் எவ்வளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் நான் காமிக்கும் போது ஸ்கின்னில் ஒரு பிரைட்டனிங்கே இல்லவே இல்லை, பயங்கரமாக டேனாக இருந்துச்சு ஸ்கின், ஒரு க்ளோவே இல்லை. நான் இதை அப்படியே விட்டேன்னா அடுத்தடுத்து என்னோடய ஸ்கின்னில் வந்து மேலே மேலே வந்து டேன் வந்து தங்கிடும், ஸ்கின் வந்து எப்போவுமே கருப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரே ஒரு பேக்கை சிம்பிளான ஒரு 15 மினிட்ஸ் பேக்கில் டேன் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டனிங்காக க்ளோவிங்காக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி செம்ம சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கடலை மாவில் ஹனி மிக்ஸ் பண்ணி, மஞ்சள் மிக்ஸ் பண்ணி, தயிர் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இந்த பேக்கு தான் கடலை மாவுலே தி பெஸ்ட் ஸ்கின் ஒயிட்னிங் பேக் அப்படின்னு சொல்கிறேன் அகைன்னா. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். கடலை மாவு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஹனி மட்டும் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால், பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும் ஹனி கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது செட் ஆகாது. அப்படி உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் போடுறீங்க, வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி போடுறீங்கன்னா தாராளமாக பிம்பிள் ஸ்கின் கூட ஹனி வச்சு இந்த ஃபேஸ் பேக் வந்து போடலாம். சூப்பரான ஒரு கடலை மாவு பேக் இது. பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பாய், தேங்க்யூ.